பேசும் பேச்சும் உனக்காக உறங்க பூந்தோப்பை நான் உறங்க அன்பே உன் ஞாபகத்தில் எங்கே போய் நான் உறங்க கண்ணோடு தூக்கமேது ஏன் உள்ளையே கையோடு சேர்ந்திராத ஏன் உள்ளையே கொடுத்தே முள்ளையே பாட்டு பாடும் பாதுகாத்தல் காவல். இப்ப நீங்க செய்வது எது? நாங்க வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். போட்டது 3. ஆமா. செய்வது 2. காத்தல், பாதுகாத்தல், காவல். போட்டது 3. இப்ப நீங்க செய்யறது 2. என்ன செய்றீங்க? காத்தல் பாதுகாத்தல். அப்ப காவல் எங்க போச்சு? காவல் வெளியில போயிடுச்சு. காவல்னால வெளியில இருக்கணும். ஒரு இடம் இருக்குன்னா ஒரு இடத்தை வெள்ளாமைக்கு காவல் எது? வெளிக்காவல். வேலி. கடைசி வேலிய பயிர் பெஞ்ச கதையா இருக்கக்கூடாது. அப்ப வேலி என்பது காவல் இருக்குல்ல. அப்ப இந்த இடத்துக்கு காவல் எங்க போச்சு? காத்தல் பாதுகாத்தல். இப்ப இருக்கக்கூடிய பயிரை எடுத்து வச்சு காத்துக்கிறீங்க, அதை இன்னும் பக்குவப்படுத்தி பின்னால வேணும்னு சொல்லி பாதுகாக்கிறீங்க. காவல் இங்க போச்சு. காவல் இல்லாமல் பாதுகாத்தல் வருமா? வராது. அப்புறம் எப்படி இருக்கு? இன்னொன்று காணாமே. அது வரும் ஆனா வராது. என்னையா வேற மாதிரி போகுது? வரும் வராதுன்னா இழுவையா இருக்கு வேற மாதிரி. நீங்க யாருங்க இடத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அப்படி தெரிஞ்சுக்கிட்ட நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்படி தெரிஞ்சு ஏதாவது கேட்கலாம்னு தான் நினைக்கிறேன். என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்லணும்? கேட்கவும் முறையா கேளுங்க. முறையா சொல்லுங்க. கேட்டா தானே சொல்ல முடியும். தானே கேட்க முடியும். கேள்வி ஒன்று இருந்தா பதில் ஒன்று. சரி, பதில் ஒன்று இருந்தா கேள்வி ஒன்று. கேட்பது யாரு? அப்ப சொல்லுவது யாரு? நான் சொல்றேன். நான் கேட்கிறேன். என்ன கேட்கறீங்க? என்னத்து சொல்லுவீங்க? அரைச்சமா போட்டு அரைக்காம அடுத்ததுக்கு அவ்வாவுக்கு போனா நீயும் தொங்கு நானும் தொங்குறது மாதிரி. என்ன செய்வது? அங்காடி கறியை போய் சங்கீதம் அடைச்சா அவ பாடுறானா வெங்காயம் கருவேப்பிள்ளை அது மாதிரி இருக்கு உங்க போக்கு. சங்கட்டத்துக்கு பிள்ளைய பத்தி வெங்கடாசலம் பேர் வச்சிருந்தாரு. சரங்கட்ட நாய் ஒண்ணு போய் உரம் போட்டவையில போய் மோந்து பார்த்துச்சான். ஏண்டா எங்கிட்ட பேசுற நீ பழமொழி? துப்பு கட்ட நாய் ஒண்ணு போய் உப்பு கட்ட நினைச்சு உண்டை பிடிச்சு கடிச்சிட்டான். அங்காடி காரி சங்கீதம் பண்ண அது மாதிரி ஆகாத விட்ட பிள்ளை பிறந்தா ஆத்தாலையும் அப்படிதான் கொள்ளும். பஞ்சாங்க பார்த்த பாப்பான என்னடா செய்ய போகுது? அடங்காத சிரிக்கு சடங்காயிட்டா அப்பனா கூப்பிடுவாங்க குச்சிரு போட. என்ன செய்வது? வெக்கங்கட்ட மூலி வர்த்தி போய் அக்கம் பக்கம் பார்க்காம சித்தப்பட போய் முருகாடு கட்டி பிடிச்சானா. ஒன்னும் தெரியாத பாப்பா 1 மணிக்கு போட்டாலும் தாப்பால எங்கேயோ வர மரத்த ஏன் மேல வந்து ஏறாத்திர கதையா போகுது உங்க மண்ணாடி மங்கள குருவி தர மைத்த புடுங்கட ஐயா திறந்த மாதிரி இருக்கு. மண்ணாடி மங்கள குருவி தர சோழ வந்த பக்கம் இதை சொல்லித்தாண்டா 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சண்டையை வந்துச்சு. அப்படியா? இங்க வராது சண்டை. சரியா? ஏன்னா இடம் ஒரு பார்த்து பேசணும். நம்ம போன ஊரு தெரியாம முருகனுக்கு தெரியும். கார்த்திக் பப்புனு நான் அப்ப சின்ன ஆளு. இப்படி ஒரு பழமொழியை சொல்ல யாரு கார்த்திக் சொல்ல ஊர்ல கூட்டத்துல ஐயாத்தர் ஒருத்தர் இருந்தாரு. என்ன சொல்லிட்டாரு? ஏண்டா நான் எப்படா நான் மதுரை புடுங்கி நீ எப்படா பார்த்த தேவையாது. அதனால பழமொழியை வந்து எந்த இடத்துல பேச ஒரு பக்குவமா இருக்கணும். தேவையா? வெண்ண மசுறு இருந்துச்சு, தேவ மசுறு இருந்துச்சு. ஆமா. இப்ப என்ன எடுத்துட்டா கண்டிப்பான தேவ மசுறு. நீங்க 33 கோடி தேவாதி தேவர்கள் தேவர்களுக்கெல்லாம் அதிபதியா கூடிய இந்திரன் அவனே என் மசுரை பார்த்து வணங்குவேன். எதுனா அதுதான் பிரம்ம முடிச்சு. அப்ப தேவ மசுருக்கு மதிப்பு இருக்கு, வெண மசுருக்கு அதுக்கு மதிப்பு இல்லையா? அப்புறம் எப்படி நீங்க வெண மசுறு தேவ மசுறாண்டீங்க? நம்மளுக்கு எதுக்கு வீம்பு மசுறாது? மரம் மயிர் எங்கேயாவது வீம்பு பேசுமாடா தம்பி? மரம் சுட்டு கரியாக போகல, மயிர் சுட்டு கரியாக, அப்புறம் எப்படி வீம்பு மசுறு வரும்? அதுதான் வம்பு மசுருங்கிறேன். மசுரை வச்சு ஒருத்தன் வம்பு பண்ண என்ன நினைச்சாங்கன்னா கொடுத்த சாமிக்கு மசுரை கொடுப்பாங்க. இன்னைக்கு பூரா மசுரிலே போகுது. உயிரை கொடுத்த சாமிக்கு ஏன்டா மசுரை கொடுக்கணும்? உசுருக்கு மசுரை சம்பந்தம் இருக்கா? எப்படி? முதல்ல பெத்த தாயின் வயிற்றுல இருந்து ஒரு குழந்தை வெளியேறையில முதல் எது தெரியும்? தலை, சிரம் என்பது. ஏன்னா பூமியை நோக்கி தான் எந்த குழந்தையும் வெளியில வரும். அப்ப அவங்க முதல்ல பாக்குறது தலை. தலைக்கு முன்னாடி இருக்கிற முடி, அந்த மயிர், அந்த ரோமம். ஒரு கையை வெட்டினா அது முளைக்காது, சரி. ஒரு காலை வெட்டினா முளைக்காது, சரி. ஆனா மசுரை வெட்டினா மறுபடியும். அதனால ஆண்டவனை ஏமாத்துறாங்க நீங்க. ஐயா கத்திர ரசிக பெருமாளே, அடுத்த வருஷம் நம்ம ஊர்ல மஞ்சள் அட்டை நல்லபடியா நடந்துச்சுன்னா உங்க கோயில் வாசல் வந்து நான் மொட்டை போட்டுக்கிறேன். ஏன்னா இப்படி ஏமாத்துறது. ஏன்னா நீ சொன்னது போல கையை காலை வெட்டி கொடுக்கணும் சொல்ல வேண்டியதானே?
சரி இருக்கட்டும். அது நீங்க கொடுக்கறது சரியா கொடுப்பீங்க நினைக்கிறேன். இப்ப நீங்க யாருன்னு சொன்னீங்க? இல்ல எங்க இருந்து வர்றீங்க? என்ன இது தெரியாது உனக்கு? இவ்வளவு பேசும்போது தெரிய வேணாமாயா? நான் மேலூர்ல இருந்து வரணியா? மேலூரா? மேலூர்ல அவர் முனியாண்டி மேனா? ஏய் மேலூர்ல எங்க இருக்கியா முனியாண்டி? மாட்டுத்தாவணி ஒத்தக்கடை மேலூர். இந்த மேலூர் கிடையாது. நான் சொல்றது மேலூர் சொல்லக்கூடிய சத்தியலோகம் இருக்கு இல்லையா? அதுக்கு பெயர் மேலூர். சுருக்கமா சொன்னேன் மேலூர். அங்க இருந்து புறப்பட்டு வந்திருக்கேன். மேல இருக்கிற ஊருக்கு பேர் மேலூர். மேலூர். அப்ப பூலோகத்துக்கு பேர் பூலூரா? உங்க வாயில வசம்ப வச்சுக்கிட்டு தான் தேய்க்கணும். பூலோகத்துல இருந்தா கீழூர் சொல்லியா? மேலுக்கு எதிர்ப்பு கீழ் தானே? அப்ப கீழூர் சொல்லுங்க. கீழூர். அங்க இருந்து இங்க நீங்க வாங்க சொல்லி பூனா போடுறீங்க. வேணாம். சரி வேணாம். அங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க. ஆமா. குட்டியானையா சேராட்டவா? ஐயோ முருகா. அதெல்லாம் மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய வாகன மார்க்கம். அடியில் வந்து ககன மார்க்கம். ககன மார்க்கம் பூமியிலே கால்படாம நான் வர்றது போவது யாருக்குமே தெரியாது. காற்று நுழையாத இடத்துல கூட அடியில் போய் வந்துடுவேன். சித்துக்களை கற்றவரா? அஷ்டமா சித்துக்கள். அஷ்டமா? ஆமா. அஷ்டமடால் 8 வகை சித்து என்ன தெரியுமா? அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகாமி ஈசுத்து வஸ்து சொல்லக்கூடிய 8 வகை சித்துகள். இப்ப அனிமா என்ன தெரியுமா? அனிமா என்று சொல்லக்கூடியது ஒரு சிறுசா இருக்கும். ஒரு பொருள் இருக்குன்னா அது பெருசாகி காட்டுவோம். மகிமான பெருசா இருக்கு அதை சிறுசாகி காட்டுவோம். லகிமான கடினமான பாறை அப்படி காட்டு போல் லேசாக்குறது. அதே லேசாக்கூடிய பொருள் ஒரு கடமாக்குறது. இப்படி ஒவ்வொன்று. அது மட்டும் கிடையாது. நீர் இருக்கு தண்ணீர். தண்ணீருக்குள்ள ஒரு மனிதனாகப்பட்டவே நீச்சல் தெரிஞ்சா நீந்திருவேன். நீந்த முடியாதவன் முங்கிடுவேன். நான் என்ன தெரியுமா? அந்த தண்ணீர் மேலேயே நான் நடப்பேன். நெருப்ப அள்ளி குடிப்பேன். அது மட்டும் கிடையாது. கூடு விட்டு கூடு வாய்வேன். நீங்க? நான் வீடு விட்டு வீடு வாய் விளக்கமா தெளிப்ப வாங்குவேன். கடைசியில் விட நிறைய கிடைக்கும். என்னுடைய பெயர் நாரத மகரிஷி என்பார். நீங்க போகாத பொம்பளே கிடையாது. நல்லா பேசிய ஊர்வலம் தவற நினைக்காத. நீங்க போகாத பொம்பளைனா விஷயம் நல்லா ஒரு பேசுங்க. ஒரு பெண்ணை பாக்குறோம். ஒரு பெண்ணை பார்த்து எத்தாப்புல வரான்னா அம்மா உன்னை பார்த்தா அப்படியே பசு மாதிரி இருக்கும் அப்படின்னா பசு என்பது அமைதியான ஜீவன் உலகம் ஏத்துக்கிறா. அவ்வளவு சந்தோஷப்படுவான். அதே பசு என்பது மாட்டுக்கு வந்தேன். அதே பொம்பளை பார்த்துட்டு உன்னை பார்த்தா மாடு மாதிரி சொல்லிப்பாரு. விளக்க மாதிரி அடிப்பான். அது மாதிரி சொல்லக்கூடிய வாசகங்கள் இடம் அவர் எந்த இடத்துல எதை எப்படி சொல்ல ஒரு வரமுறை இருக்கு இல்லையா? ஒரு வாசகமா இருந்தாலும் திருவாசகமா இருக்கணும். அதுதான் சொன்ன ஒரு வாசகத்துக்கு ஒரு வாரம் திருவாசகத்துக்கு ஒரு வாரம். அப்ப நீங்க போகாத பெண்கள் எந்த அடிப்படையில நான் போனதெல்லாம் மேலோட்டமாக, நீ சொல்வதெல்லாம் கீழோட்டமாக. நான் கீழோட்டம் பண்ணல. அப்படி யாராட்ட போலைய என்னைய அப்படி சொல்றீங்க? அலைமகள், மலைமகள், கலைமகள், காயத்ரி, சாவித்திரி, கலைவாணி, அனுசியா, அகலிகை, ரம்பை, ஊர்வசி, மேனகை, நிலத்தம் இன்னும் பாதாள வரைக்கும் எத்தனை பெண்கள் சாவித்திட்டு போனல? ஆமா. செமினி கணேசன் எங்க போனாரு? செமினி கணேசன் மூஞ்சி முள்ள வெட்டி சாத்தினேன். செமினி கணேசன் சாவித்திரி புருஷன். சாவித்திரி புருஷன் சத்தியவாண்டா. அந்த சத்தி அந்த சாவித்திரியா? நீ இந்த சாவித்திரி சொல்லிட்டு இருக்க. பூலோக சாவித்திரி. இவனுக்கு எனக்கு என்னடா தொழில் இருக்கு? சரி சாமி. சரியா? உங்களுக்கு தொழில் கலகம் செய்வது. கலகத்தின் மூலமாக இந்த உலகத்துக்கு நல்ல கருத்துக்களை சொல்வது. நல்லா இருக்கிற ஊர்ல சண்டை எடுத்து விட்டு போறது. புத்தி அப்படிதான் போகுது. கேடு கேட்டவன் சண்டைகளுக்கு கலகத்துக்கு சம்மந்தம் இருக்காயா? வித்தியாசப்படுத்தி எப்படியாப்பட்ட கலகம்? நற்கலகம் ஐயா. நாங்க ஊர்ல கத்தி எடுத்து கலகம்னா நான் என்னுடைய புத்தியால அதை தடுத்து நிறுத்திடுவேன். நாங்க அறிவாள் எடுத்து வெட்டிக்கிட்டா நான் எனக்கு உண்டான அறிவாள் அவர்களை நல்வழிப்படுத்திடுவேன். நாங்க கம்பு எடுத்து அடிச்சுக்கிட்டா நான் அன்பால திருத்துவனியா? நாங்க கல் எடுத்து தெரிஞ்சுக்கிட்டா சொன்னாலே அவர்களுக்கு பதிலீடு கொடுத்து நல்ல வாழ்க்கையை கொடுத்துருவேன். அப்ப நீங்க இந்த ஊனா சூனா போனா நானா தோணாவா? ஊனா சூனா போனா நானா தோணா? ஊனா அது என்னடா என் சூனா? அதான் ஊனா. அதைத்தான் கேட்கிறேன். ஊனா சூனா போனா நானா தோணா? ஊனா நான் கேட்கிறேன். இவ்வளவு விஷயமா கேட்கிறீங்க. அப்ப நீங்க இந்த ஊர்ல மூணா போனாவோ? ஊனாண்டா உலகம்ங்க. சரி சூனாண்டா சுற்றுவது. போனா போனாண்டா பொது. நானா நலம். தோணாண்டா தொண்டன். உலகம் சுற்று பொதுல தொண்டன். அத சுருக்கமா சொன்னேன். ஊனா சூனா போனா. அத நானும் நீ சுருக்கமா சொன்னேன். ஊனா பூனாண்டா முக்கியமான புள்ளி. உண்மை அதானா? மறைக்கிறீங்க இல்ல? சரி இருக்கட்டும். முக்கியமான கூட சொன்னாங்க கேனா பூனாண்டு. ஆமா புனியமாரியா இங்க ஒண்ணு புரிஞ்சு தெரியுமா? இவன் உலகத்துல ஈனா பூனா. அது என்ன ஈனா பூனா? இன்று புரிஞ்சு பேசுறவளே நீ ஒரு ஆள்த. கேனா புரிய முடியும்? கேனா பூனாண்டா கேட்டு புரிஞ்சு பேசுவீங்க. நீ தான நம்ம உலகத்துல பெரிய சூனா சூனா. ஆமா பாவண்ணா பீனா. பாவண்ணா பீனாவா? சூனா சூனாண்டா அர்த்தம் இருக்கியா? ஏன்னா சுறுசுறுப்பானவே நீதேன்னு நான் சொன்னேன். அதான பாவண்ணா பீனா. பாவண்ணாண்டா பாசம், பீனாண்டா பிரியம். ஓ பாச பிரியம். அது மட்டும் இல்ல இவன் தான் கலக பிரியம். நாரத நடிகன். நீங்க தான் கீத பிரியம். சரி சரியா? உங்களுக்கு தொழிலே கலகம். அப்பா பேரு? அப்பா பேர் பிரம்மா. முகச்சாடை பாத்தீங்கன்னா நினைக்கிறேன். அப்ப மாதிரி பிள்ளை இருப்பேன். அடுத்த மாதிரி இடம் இருப்பேன். பேச்சு பேச்சா இருக்கணும். இந்த கை போடுற வேலை எனக்கு பிடிக்காது. எதுக்கு படி கை போட்ட? நான் மட்டும் 3 வருஷம் ஆச்சு. அப்ப இனி பார்த்து கை போட உனக்கு தோணுதா? இல்ல. அப்ப 5 வருஷம் மேடம் இப்ப ஏன்டா கையை போடுறேன்? ஆச்சரியத்துல போட்டுட்டேன். ஆச்சரியம்னா
இப்ப மேல விடுவா, அப்ப அவசரப்பட்ட கீழே விடுவியா? உங்களுக்கு ரொம்ப பழக்கம். எங்க அப்பா உனக்கு அப்படியே பழக்கமாங்க? திண்டுக்கல் வருவாரு, வடை வாங்கி கொடுத்து போவாரு. யார்? எங்க அப்பா. ஆமா, திண்டுக்கலுக்கு கயிறு உடஞ்சா அப்படி சாப்பிட. என்னையா சொல்ற? இந்த மாவட்டமே உங்க அப்பாவை தெரியாத ஆள் கிடையாது. யாரையா உலகத்துக்கு தெரியுமா? மாவட்டம் குறிப்பிட்டு சொல்ற. இங்க இருக்கிற எங்க அப்பா வரேன் வந்தாருல. எங்க அப்பா இங்க வரமாட்டாரியா? வந்திருக்காரு. நீ வேற ஆள பாத்துருக்க. சத்தியம் வந்திருக்காரு. எப்படி சத்தியம் சொல்ற? கருதிருக்கிற மிஷின் கொண்டு வருவாரு. ஓட வெட்டி கதிரிக்க மிஷின் கொண்டாங்க. கதிரிக்க மிஷின் கொண்டாங்க. யார் தெரியுமாடா? அது யாரு? பரமே. அப்படி சொல்லி அப்புறம் பிரம்மா போய் சொல்லிக்கிட்டு இருக்க. உங்க அப்பா வெறும் பிரம்மாவா? ஆமா. உங்க அப்பாவுக்கு தொழில் கலகம் செய்வது, படைப்பது, ஜீவ உற்பத்தி, சிருஷ்டிகள். எங்க அப்பா படைக்கிறார். எதை படைக்கிறார்? 4 வகை யோனி, 7 வகை தோட்டம், 84 லட்சம் ஜீவ பேதங்கள், இவை அனைத்தையும் உற்பத்தி செய்யக்கூடிய கடவுள் எங்க அப்பா பிரம்மா. உங்க அப்பா என்ன நோனி எல்லாம் படைக்கிறாரு? வெறும் நோனி அல்ல, தெய்வீக நோனி. தெய்வீகம் அப்படி சொல்லணும். நோனி எங்க அப்பா. மண்ண படைச்சது எங்க அப்பா. புல்ல படைச்சது எங்க அப்பா. ஆப்ப படைச்சது எல்லாமே எங்க அப்பா. கோட்டை படைச்சது. என்னையா நீ கேக்குறதுல எங்க அப்பா சொன்னா இதுக்கு நான் ஒத்துக்குறேனாயா? அது என்ன கோட்ரு? புல்ல படைச்சது அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். ஆப்ப படைச்சது அதுக்கு ஒத்துக்கிட்டேன். காரணம் இருக்கியா? புல்லுன்னு என்னையா? முதல் முறையாக எங்க அப்பா பிரம்மன் படிச்சது என்ன தெரியுமா? புல் பூண்டு என்று சொல்லக்கூடிய தாவர வகை. அதற்கு ஒரு அறிவு. புழு பூச்சிக்கு அதற்கு 2 அறிவு. நீரில் வாழக்கூடிய மீன்களுக்கு 3 அறிவு. பறவைகளுக்கு 4 அறிவு. விலங்குக்கு 5 அறிவு. மனுஷங்களுக்கு 6வது பகுத்தறிவு. உங்களுக்கு 7வது அறிவு. தெய்வங்களுக்கு இறையறிவு 8வது அறிவு. இதை எப்படி இட்டு பிடிக்கவே முடியாது. அப்படி அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த புல்லுக்கு பத்தியா ஒரு அறிவு. அதை படிச்சா என்ன? புல்ல படிச்சது எடுத்துக்கிட்டேன். புல்லு என்ன செய்யுமா? அதற்கு மேலே வளர்ச்சி போது செடியா வரும். செடி அதற்கு மேலே மரமாகும். மரம் தன்னுடைய பருவ காலத்திலே அரும்பாகி, முட்டாகி, பூவாகி, பிஞ்சாகி, காயாகி, கனியாயிரும். அதுக்கு பின்னால் தன்னுடைய ஆயுள் காலம் முடிஞ்சிச்சுன்னா மரம் பட்டு விடும். பட்ட மரத்தை எடுத்து அறுத்து இப்படி கலையரம் கட்டணும், கோயில் கட்டணும், வாசல் கட்டணும், வீடு கட்டணும், நிலை, கதவு, ஜன்னல், இதை பூரா ஜீவாங்களை விஸ்வகரமான சொல்லக்கூடிய ஆசாரி. அதை எது செய்யறான்? பட்ட மரத்துல இருந்து. நல்லா புரிஞ்சுக்கணும். புல்லுல இருந்தே மரம் வந்துருச்சு. அப்ப அந்த நிலை, கதவு, ஜன்னல் செவரோட ஒன்றி நிற்கணும்னா அந்த இடையில சுருகு வாங்கி வர ஆப்பு அது அதுலதான் வரும். அப்ப புல்லுல தானே ஆப்பு வருது. இதுக்கிட்ட நான் சொல்லி ஒத்துக்கிட்டேன். ஆனா நீங்க சொன்னீங்களே என்ன? ஆப்புல பாதி அதான் கோட்டு. சரி, அப்ப அதுல பாதி பேச்சுக்களை எவ்வளவு பேசிருக்குது? படைக்கிறத பேசுறியே, நான் உடைக்கிறத பேசிக்கிறேன். உடைச்சதுல வாழ்க்கையில உண்மையில சொல்ல போனா படைத்தவன் படைத்தான் உலகை எல்லாம், இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆடுகிறான். மனிதன் வடித்த சிலைகள் எல்லாம் இறைவன் வாடுகிறான். ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டீங்களா? மனுஷன் எங்க நாட்டுல வந்து 199% படிக்காதவங்க கூட பார்த்தலாம், பிடிக்காதவங்க பார்க்கவே முடியாது. இதுதான் உலகம். ஏன்னா பாருக்கு நல்ல நாடு என்று சொல்லி வைத்தான் பாரதி. இன்னைக்கு நம்மால புறான் பாருக்குள்ளதான் பாத்தீங்களா? ஏன் காரணம்? தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லைன்னு ஜெகத்தில் சொன்னான். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று செங்கை உலகில் சொன்னான் பாரதிதாசன். இமயத்தில் ஒருவன் இருமிக் கொண்டிருந்தால் குமரி வாழ்பவன் மருந்து கொண்டு ஓடுவான். இமயமலை சாரல் ஒருத்தர் இருமிக்கிட்டு இருந்தானா நம்ம கன்னியாகுமரி தென்குமரி அல்லவா, இங்கிருந்து ஒருத்தர் மருந்து கொண்டு ஓடுவான். அப்பேற்பட்ட உணர்வுடையவன் தமிழன். அதுக்கு தான் சொன்ன தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு. அதே இன்னைக்கு இமயமலை சாரல்ல நம்ம ராணுவ படை வீரர்கள் நாட்டை காப்பதற்காக பனி, மழை, வெயில், குளிர் பாராமல் இன்னைக்கு பாடுபட்டுக் கொண்டிருந்த 40 உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம். அதற்கு கொடுத்தானடா நேற்று ஒரு போடு பதிலடி. ஏன்னா உலகத்துல நாம் எல்லாம் வாழக்கூடியது மனிதன் ஜீவாத்மா, நம்மளை படைக்கக்கூடிய கடவுள் பரமாத்மா. 2 விதமான ஆத்மாவனும் சேரணும். அப்படி 2 விதமான ஆத்மா சேரணும். அங்கே வந்து களவு, பொய், திருட்டு, அநியாயம், அக்கிரமம், அட்டுழியம் இதெல்லாம் கடந்து விட்டு நீதி தர்மத்தின் வழியிலே அகிம்சை வழியிலே போராடுறாங்க. அப்படி போராட சொன்னவன் தான் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவும் 2 பேரும் போற்றக்கூடியவன். அவன் தான் மகாத்மா. இந்த ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சரியா? எங்க அப்பா படிச்சது யாரு? என்ன இதுல உங்களுக்கு சந்தேகம்? எல்லாமே எங்க அப்பா தான்யா. எங்க அம்மா படிச்சது அதுவும் எங்க அப்பா தான். என்ன படிச்சது? எல்லாமே எங்க அப்பா தான்யா. எங்க அப்பா ஒட்டச்சத்திர சந்தைக்கு போயிட்டாங்க. ஒட்டஞ்சத்திரம் சந்தை வந்து ஒரு முக்கியமான சந்தை, நல்லா புரிஞ்சுக்குங்க. அதுலயுமே அதிகமா இங்க வந்து வரக்கூடிய வரவு என்ன தெரியுமா? சொல்றா வெங்காயம். அதான்டா சின்ன வெங்காயம். வெங்காயம் அதிகபட்சமா வரும். அந்த நீங்க சொல்லக்கூடிய ஒட்டஞ்சத்திர சந்தைக்கு நான் கேக்குறேன், அந்த ஒட்டஞ்சத்திரத்துக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு? எத்தனை ஊர் இருக்குல்ல, எதுக்கு அந்த ஊருக்கு அந்த பேர் வந்துச்சு? திருநெல்வேலிக்கு ஒரு பேரு. ஆமா, ஒரு அர்த்தம் இருக்கு. ஆமா, இதுக்கு எது அந்த பேர் வந்துச்சு? ஒட்டஞ்சத்திரம். மனிதர் வகையில ஒரு இனம் உண்டு. ஏன்னா அந்நியருடைய ஆட்சியில் நம்மளாம் அடிமை பெற்றுக்கணும்.
பிரிட்டிஷ்காரர்கள் நம்ம ஆண்டாங்க இல்லையா, அப்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய படைவீரர்கள், இந்த படைவீரர்கள் போய் மறைந்து அவர்களை தாக்குதலுக்காக அங்கெங்க போய் ஒரு முகாமிட்டு தங்குவாங்களாம். இப்ப மாதிரி நகரங்கள் கிடையாது இல்லையா, அப்போது மலை சார்ந்த பகுதி தானே. அப்பொழுது ஒற்றர்களாக இருந்தவர்கள் முகாம் போட்டு சத்திரம் அமைத்து இருந்த இடம் ஒற்றர் சத்திரம். அதுதான் நாளுடைய மருதி ஒற்றன் சத்திரமானது. சரியா? இருக்கட்டும். இப்படி எல்லாம் ஒரு இடத்துக்கு ஒரு பெருமை இருக்கு. நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்க என்ன காரணம்? எங்க அப்பா எங்க அம்மா இந்த அப்பா எப்படி என்ன படைச்சாருன்னு காரணம் இருக்கியா? அதாவது ஒருவர் மண் பிசையை இருவர் வண்ண ஈரைந்து மாதமாய் வைத்த சூளை அருமையா இருப்பிடும் அந்த சூளை அரை காசுக்கும் ஆகாதென்று ஆடுவாம்பை. உனக்கு புரியுறமா சொல்றேன். அண்டமிட சொல்ற உடம்புல பிண்டத்தை பிடிச்சு போறது எங்க அப்பாயா, தெண்டத்தை குறைக்கிறது உங்க அப்பேன். அதனால பல சட்டத்தில் நீங்க மூன்றாமா பிறந்துட்டேன். அப்ப கீழ இருந்து செய்யறது யாரு? உங்க அப்பா. மேல இருந்து செய்யறது எங்க அப்பா. எவ்வளவு நீளம் தொங்கும்? எது? மனசு பெருசா. மனசு போய் தொங்குமா எங்கேயாவது? மனசு தொங்குமா? சில பேருக்கு தொங்குற மனசு இருக்கு, அது தொங்கும். உனக்கு இப்ப தொங்குற வயசு கிடையாது. சரியா? அப்ப பூமாதேவி இருந்தனால எங்க அம்மா அதுல உழுது தண்ணி வச்சிரும். உங்க அப்பா விதை போடுறது எங்க அப்பா. அருமையான விளக்கம். இப்ப எங்க வீட்டுல உங்க அப்பா பிரம்மா விதை போட்டாரு. ஆமா, நாங்க 7 ஆம்பளை பையங்க வரதான் ஒவ்வொரு குடும்பங்கள்ல கணவன் மனைவி திருமணம் ஆகி 40-50 வருஷமா குழந்தை இல்லாம இருக்காங்களே, அங்க உங்க அப்பாவுக்கு டவர் கிடையாது. என்ன வார்த்தை கேட்குங்க? உங்க அப்பா டவர் கிடைக்கிறது கேட்க வார்த்தை கிடையாது. ஊரோட என்ன நினைக்கு பிரம்மாவுக்கு போய் டவர் கிடைக்கும் பாரு. வார்த்தையை அளந்து பேசணும். சிம் கார்டு போடாங்க. இனி ஓ வழிக்க நான் பதில் சொல்றேன். டவர் கிடைக்கிறதும் கிடைக்காததும் அவனவர் செல்ல பொறுத்திருக்கடா. தெரியுமா உனக்கு? சாம்சங், மோட்டோரோலா, ஓப்போ, யாரு ஓப்போன்னு ஒரு கம்பெனி. யாரும் கேட்கிறேன் தம்பி, நீ சொல்றதெல்லாம் கைபேசி. உலகம் உன் கையில், அது உலகம் உன் கையில். எல்லாமே ஒரு விஷயம் ஒண்ணுதான். ஆனா கொஞ்சம் பிரிச்சு பார்க்கணும். தவறு கிடைக்காத செல்ல பொறுத்து அப்படின்னா தவறு என்பது வெறுண்டவர்களா ஆண்டவர்களா? செல்லுன்னா என்ன செல்லு தெரியுமா? செல்லுக்கு வந்து ஆங்கில வார்த்தை, அதுக்கு தமிழில அணுக்கள் என்ற ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அணுக்கள் என்பது என்ன அப்படின்னா, ஒரு ஆண் புருஷன் கொண்டாட்டி உள்ளரவாளோட புருஷன் கொண்டாட்டி ஒண்ணு விடுறாங்கன்னா வெள்ளை அணுக்கள் சிவப்பு அணுக்கள் சொல்லி விந்துக்கள் 20 அணுக்கள் இருக்கு. இந்த ஆணுடைய விந்து அணுக்கும் பெண்ணுடைய விந்து அணுக்கள், அந்த செல்கள் சரியாக இயங்கும் பொழுது இயங்கினால் மட்டும் போதாது, ஆண்டவருடைய அனுக்கிரகம் கிடைக்காது. ஆண் தவறு செல்லு இயக்கம் சரியா இருக்கணும், தவறு சரியா இருக்கணும். இறைவனுடைய அப்படிலாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்தாத்தான் ஒரு குழந்தை உலகத்திலே ஒரு பெண்ணை பெற்றெடுக்க முடியும். சரியா? அம்மா அம்மா பெயர் கலைவாணி. ஏன் உங்க ஆத்தா கோடீஸ்வரியா? வள்ளல் மாத்தா கலவாணியா? என்ன கலவாணி? ஆயகலைகள் 64 ஏன் உணர்வுக்கு எடுத்துக்காட்டிய தாய் சரஸ்வதி. அம்மா சரஸ்வதி மேனா என்ன அம்மா சரஸ்வதி சொன்னாத்தே தெரியுமா உனக்கு? தெரியுமா உனக்கு? உட ரோட்ல சப்போட்டா பழம் கடை வச்சிருக்கேன். உட ரோட்ல சப்போட்டாலா? சப்போட்டா பழம் யாருக்கு சப்போட்டா பேசுறப்ப? சரஸ்வதி சப்போட்டா பழம். யாரியா? பழம் இல்லையா? பழகின கலைகளை கற்றுக் கொடுப்பவர்கள் தாய் சரஸ்வதி. நாமகள் கலைமகள் தமிழ் செல்வி. அவளேதான். உயிரெழுத்து 12, எழுத்து 18, உயிர்மை எழுத்து 216, ஆக மொத்தம் 247 எழுத்துக்களுக்கு சொந்தக்காரி எங்க அம்மா தாயா. கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கா? ஏன் பிரம்மச்சாரியா? எருமச்சாரியா? எருமச்சாரி வாயில் வச்சு உருண்டை தள்ள வேண்டியது. பிரம்மச்சாரிடா. பிரம்மச்சாரம் அண்ணாசை பண்ணாசை பொண்ணாசை கூடிய 3 வித ஆசை வெறுத்தவன் நான். என்ன சிரிக்கிறான் அழுகிறானா? ஒண்ணும் புரியலையே. ஏண்டா அழுகிற? ஒண்ணுமே இல்லையா? என்ன கேக்குற? கல்யாணம் மசூர்லையா? இன்னும் அந்த பஸ்ல தான் நிக்கிறியாடா? சுத்தமா என்ன அளவு எடுக்கிறியா? 3 இல்ல கடை 10 மாதிரி பேசுறத போட்டு காட்டுன்ற. ஆசைகளுக்கு அப்பாற்பட்டவனியா? நாங்களும் ஆண்டு அனுபவிச்ச கட்ட ஒரு காலத்துல 52 அப்புறம் 60 எல்லாம் முடிஞ்சு போச்சு. சரி, அதெல்லாம் கிட்ட வரும்போது ஏதோ ஒரு சத்தம் தம்பி. ஆசைகளை நான் வெறுத்துட்டேன், மனதில் இருந்து எண்ணங்களை நீக்கிட்டேன்.